எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தா உங்க குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண் பார்ந்த குறைபாடு இருக்கலாம்ன்றத தெரிஞ்சுக்கலாம். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் விட்டு வந்ததுமே, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்கன்னா, தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா அதிகமா சொல்லிட்டே இருக்காங்க. 2வது வந்து எப்ப பாரு வந்து என்னன்னா, கண் எனக்கு மங்கலா தெரியுது. சில விஷயங்கள் தெரிய மாட்டுதுன்னு சொல்றாங்க. 3வதா கண் வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு, அத அப்பப்ப ரப் பண்ணிட்டே இருக்காங்க. 4வதா சில இப்போ ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பண்றாங்கன்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. இல்ல 5வதா தூரத்தில இருக்க பொருட்கள வந்து தெரியலன்றதுக்காக, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண வந்து பார்த்தா மார்க்கண்ணு மாரி ஸ்குயின்டிங் ஆஃப் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி செஞ்சு பார்க்குறாங்க. 6வதா அவங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, கண்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, நீர் வடிஞ்ச வண்ணம் இருக்கு. 7வதா வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அவங்களுடைய ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அறிகுறி இருந்ததுன்னா, உங்க குழந்தைகளுக்கு ரிஃப்ராக்டிவ் அதாவது கண் சார்ந்த குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ கண் சார்ந்த குறைபாடுகள் குழந்தைகளுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, 4 வகைப்படும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 1 மயோப்பியா அதாவது வந்து கிட்ட பார்வை. கிட்ட பார்வைன்னா, அவங்களால ஹோம் ஒர்க்லாம் எழுத முடியும். பட் ஆனா அவங்க உட்கார்ந்திருக்காங்கன்னா, அவங்க கிளாஸ்ல எழுதி போற பிளாக் போர்ட்ல இருக்கிற எழுத்துக்கள் வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ அத தான் நம்ம மயோப்பியான்னு சொல்றோம். இது பெரும்பாலான குழந்தைகள்ல வந்து காமனா இருக்கிறது. 2வது வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னா தூரப்பார்வை. தூரத்தில இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கிட்ட இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வார்த்தைகளோ, இல்ல ரொம்ப நேரம் எழுதுறாங்களோ, அப்ப பண்ணும்போது என்னன்னா, அவங்களுக்கு வந்து கண்ணு ஸ்ட்ரெயின் ஆயிட்டு, அது மங்கலா தெரியிறது. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்டிக்மேட்டிசம். அஸ்டிக்மேட்டிசம்ன்றது என்னன்னா, நம்மளுடைய கார்னியா, அந்த கருவிழி இருக்கு பாருங்க. அந்த கார்னியாவோட ஷேப்லயோ, இல்ல லென்ஸோட ஷேப்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, மாறுதல்கள் இருக்குன்னா, அது வரக்கூடிய பிரச்சனை தான் அஸ்டிக்மேட்டிசம். ஸோ, அதனால வந்து கண் பார்வை மங்கலாம். இன்னொன்னு வந்து பிரஸ்பயோபியா. பிரஸ்பயோபியான்றது என்னன்னா, காலப்போக்குல வந்து பார்த்தீங்கன்னா, கண் பிளரிங் அதாவது வந்து தெளிவா தெரிஞ்ச விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, அப்படியே கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளரிங் ஆவறது வந்து பார்த்தீங்கன்னா, அது பிரஸ்பயோபியா. ஸோ, இந்த அறிகுறிகள் ஏதாவது உங்க குழந்தைக்கு இருந்துச்சுன்னா, உடனடியாக உங்க கண் மருத்துவர ஆலோசனை பெற்று, அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கா? அதுக்கு என்ன வகையான லென்ஸ் யூஸ் பண்ணலாம்? என்ன வகையான கண்ணாடி யூஸ் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கிட்டு, அத புரொடெக்ட் பண்ணிக்கங்க. மீண்டும் உபயோகமான டிப்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக்.